வாழ்க வளமுடங்க. நான் மூலிகை சாம்பிராணி செய்ய போகிறேங்க. இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னா, சாமந்தி பூவு, ரோஸு, பன்னீர் ரோஸ் எடுத்துருக்கேங்க, வேப்பலை, துளசி, செம்பருத்தி பூவு, வெற்றி வேறு இதெல்லாம் சேர்த்து காய வச்சு வச்சுருக்கேங்க. இது கூட வந்து ஒரு 2 பிரெஞ்சு இலை, 4 ஏலக்காய், இதேமாரி கிராம்பு ஒரு 10 கிராம்பு போட்டுக்குங்க. 2 சந்தன வில்லை போட்டுக்குங்க, நல்லா நுணுக்கி இப்படி போட்டுருங்க. இது வந்து பச்சை கற்பூரம், நல்லா வாசம் கொடுக்குங்க. நம்ம சாம்பிராணிக்கு நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஜவாது, நீங்கள் கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் அள்ளி இதில் போட்டுட்டு பவுட்ரு பண்ண போகிறோங்க. இந்த இதில் வந்து பவுடரெலாம் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்களா, நைஸாக. இப்போ வந்து ஒரு தாம்பத்தில் கொட்டிடலாம். நம்ம கடையிலே வாங்காமல் வீட்டிலே செஞ்சுக்கலாங்க சாம்பிராணிலாம். பாருங்களா, அது நல்லா தவிடு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஊற்ற போகிறோங்க. நம்ம ரோஸ் வாட்டர் வச்சு அது பிசைய போகிறோம். நம்ம இது வந்து பன்னீர், கொஞ்சமாக நெய் போட்டுக்க போகிறோம். 1 ஸ்பூனு நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இப்போ பன்னீர் ஊற்ற போகிறோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் ஊற்றிக்கிங்க. அதை வச்சு தான் நம்ம பிசைய போகிறோம் நல்லா. இது வந்து ரோஸ் வாட்டருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்ற போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பால், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து கோன் இப்படி வருதான்னு பாருங்கள். இப்படி வச்சு இதுமாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக பதமானது. நம்ம ஒரு செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கோன் இதுமாதிரி சின்னதாக இதுமாரி பால் பிடிச்சிக்குங்க. இல்லை வரும், நான் எப்படி செஞ்சு காட்டுறேங்க. ஈஸியாக நம்ம குடிக்கலாம், கையில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். உங்களுக்கு வந்து எதுமாரி மாடல் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் கிண்ணமாக வேணாலும் செஞ்சுக்கலாம், கோன் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் கிண்ணமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாம்பிராணி ஸ்மெல் வரும். சாம்பிராணி நம்ம வந்து போடும்போது அந்த கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது வந்து கோனுங்க. நம்ம கடையில் வாங்காமல், கடையில் வந்து கெமிக்கல்லாம் இருக்கும். இது நம்ம வீட்டில் இதுமாரி காய வச்சுட்டு சாமிக்கு வைக்கிற பூவெலாம் வேஸ்ட் பண்ணாமல் வெயிலில் காய வச்சு இதுமாரி செய்யலாங்க. நீங்கள் மூலிகை சாம்பிராணி நல்லா உடம்புக்கும் நல்லது, கொசுலாம் வராது. இதை பாருங்க, இந்தமாரி நம்ம உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திட்ட வேணுமோ நான் 5 பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த சின்னதாக இருக்கும், இது மீடியமாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோங்க பாருங்கள். இப்போ வந்து நான் வெயிலில் வந்து ஒரு 3-4 மணி நேரம் காயணுங்க. நல்லா காஞ்ச போகிற காட்டுறேன் உங்களுக்கு. நான் வெயிலில் வச்சு இந்த சாம்பிராணி காஞ்சிச்சிங்க. இந்த கோனுலாம் இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு ஏற்ற போகிறேன் பாருங்கள். சாம்பிராணி எவ்வளோ போக நல்லா வரும் பாருங்கள். நல்லா வாசனையோடு நல்லாயிருக்கும் இந்த சாம்பிராணி. நல்லா இங்கே பாருங்கள், போக நல்லா சூப்பராக வருது. நல்ல மணமாகவும் இருக்குது பாருங்கள். இதுமாரி நீங்கள் வந்து காஞ்ச பூ அதுமாரி பயன்படுத்தி வீட்டில் சாம்பிராணி செஞ்சு வச்சுக்கிங்க. உங்களுக்கு இந்த சாம்பிராணி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.